ஹாய்ங்க, வணக்கம். எப்படிங்க, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சீரியஸாக ரொம்ப குளிருதுங்க. அதாவது உங்கள் பிள்ளையா நான் சொல்கிறேன். வெளிநாட்டில் இருக்கிறேன். வெளிநாட்டுனா செம்ம குளிர். அது எப்படின்னா, இப்போ நான் என்ன பேசலாம் அப்படின்னு யோசித்தேன். அரசியல் பேசலாம்னா அரசியல் பேச 1000 பேர் இருக்கான். அரசியலை பற்றினா வியாபாரம் ஆகி போச்சு. இப்போ நான் என்ன பேசலாம், அதோட என்ன சொல்ல, மற்ற சேனல் மாதிரி நம்ம சேனல் கிடையாதுங்க. இப்போ எப்படின்னா, நீங்கள் எப்படி என் அக்கா தங்கச்சி, என் மைனி, என் குழந்தையா, அப்புறம் என் அக்கா அந்த பெரியம்மா மக்க, பெரியப்பா, என் தம்பிமார், என் சகலப்படி எல்லாவனும் என்ன பேசுவான தெருவில், அதை நான் பேசுகிறேன் இப்போ வீடியோவில். சரிங்களா? என்ன பேச அப்படிங்கன்னா, நமக்கு அரசியல் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். அரசியல் நமக்குள்ளே இருக்குது. அது நம்ம ஒரு நாள் கரெக்டாக இன்னொரு நாள் பேசுவோம். அரசியல் இம்பார்ட்டன் தான். அது பெரிய கதை. அது கேட்டிங்கன்னா நான் ஒரு நாள் ஃபுல்லாக பேசுவேன். எப்படின்னா, உனக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி வந்துடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேன்னா, சீரியஸாக உங்கள்கிட்ட நான் சொல்கிறது, உங்கள் விஜய் மாதிரி பேசுவோமா? நண்பா நம்பிகளே அப்படி பேசுவோமா? அரசியல் புரியல. இது கூட நக்கலாக கூட ஏதோ ஒன்று தப்பாயிரும் போலுக்கு. அப்படி பேசினா தப்பாயிருது, இப்படி பேசினா தப்பாயிரு. அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா, இப்போ பொதுவாக இப்போ உன் வீட்டுக்காரனா நான் என்ன பண்ணுவேன், இப்போ என் மகன் வந்து எப்படி நான் என்ன சொல்லுவான்னா, இப்போ நான் நக்கல் பண்ணுறத அவன் அப்படியே பண்ணுவான். அதை நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது இல்லையா? அது மாதிரி உங்கள் பிள்ளைய நினச்சி நான் ஒன்று சொல்லிட்டா, சில்லக்குட்டிகளா, வாழ்க்கை ஒரு வாட்டி தாங்க தங்குங்களே. முடிஞ்சால் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வாழ கற்றுக்குவோங்க. முடியலையா, வாழ ட்ரை பண்ணுங்க. இது ஒரு அண்ணனா, ஒரு மாமனா, ஒரு சித்தப்பனா, எப்படி சொல்கிறது, உங்கள் தம்பியா, இல்லைன்னா உங்களோட எப்படி சொல்ல, இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியல தாய்களா, அப்படி வாழ ட்ரை பண்ணுங்கள். நீ என்னடா புதுசாக அப்படின்னு நாங்கள் வாழவே இல்லையா அப்படின்னு கேட்குறது மைண்ட் வாஷியாக நான் கேட்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், குட்டிமேனா புரிஞ்சுக்கணும். குட்டிமா எல்லாருக்கும் சேர்த்து தான். வரலாறு நம்ம வாழ்ந்த வாழ்க்கை என்ன சொல்லுது தெரியுமா? நான் எப்படின்னா, நான் பேசும்போது ஒரு விஷயம் பார்ப்பேன். வரலாறு என்ன சொல்லுதுன்னா, நீ வாழ்ந்த வாழ்க்கையை சத்தியமாக நானும் வாழல, நீயும் வாழல. தப்பாக எடுத்துக்கூடாது. நீங்கள் வாழல, நான் வாழ்கிறேன். சத்தியமாக முன்னாடி நான் என்ன இருந்தேனோ இப்போவும் அப்படி தான் இருக்கேன். நீங்கள் நம்புறீங்களா நம்பலையான்னு தெரியாது. இப்போ வரைக்கும் ஒரு மாத்திரை போட மாட்டேன். சத்தியங்க. என் மேலே ப்ராமிஸு. எனக்கு 2 குழந்தைங்க இருக்குது. எனக்கு ஒரு வீட்டம்மா இருக்காங்க. அவங்க பேர் சுப்பம்மா. மூத்தவன் பேர் கவிஸ்ராஜ், இளைய பேர் ரசிகா. எனக்கு இந்த மாத்திரை போடுறது, இந்த கான்செப்டு, ஆஸ்பத்திரி பக்கமே நான் போகவே மாட்டேன். எனக்கு போகவும் பிடிக்காது. என் தாத்தன் போட்டேன் கற்றுக் கொடுத்ததை நான் வாழ்கிறேன். என்ன வாழ்கிறது? ஒன்றுமே இல்லைங்க. இருக்கிறத தின்னுட்டு படுத்துரு. அதாவது முன்னோர்கள் வரலாறு பேச எல்லாம் சொல்கிறாங்க. வரலாறுனா கம்புலாட்டு அது இதுங்கிறாங்க. நம்ம சாப்பாட்டு முறை தாங்க வரலாறு. இப்போ எப்படி சொல்ல, சோறு தின்னா சுகருங்கிறீங்க. வடநாட்டில் சோறே திங்க மாட்டாங்க, சப்பாத்தி தான் திம்பான். அவனுக்கு 95% சுகருயா. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. கார்பெட்டுன்னு ஒன்று, அதாவது எப்படி சொல்கிறது,
கம்பெனிக்காரன் ஒன்று பண்ணி உங்களை ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணுறான். எப்படின்னா உங்களை ஒன்று கொண்டு போய் ஒன்று வைக்கிறான். நான் என்ன சொல்லன்னு தெரில. எனக்கு இப்போவும் நான் இவ்வளோ சோறு திம்பேன். எனக்கு ஒன்று சுகரும் கிடையாது. ஒரு அட என்னங்க நீங்கள், எனக்கு எப்படின்னா ஏன் இப்படி இருக்கீங்கிறது எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. நான் ஏன் இப்படி இருக்குங்கிறது எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் உண்மையிலே நான் கரெக்டாக தான் இருக்கிறேன். ஏன் இப்படி இருக்கேன்னா, இல்லை உனக்கு தெரியுதுல எதுக்கு நீ சொல்லாமல் இருக்க அப்படின்னு எனக்குள்ளேயே எனக்கு கேள்வி எழுப்புது. அதுதான் என் பிள்ளைகிட்ட ஒருத்தன்ட்ட சொன்னேன். அவன் ஒரு யூடியூப் சேனலில் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கான். இதுவும் பாருங்கள், இதை கூட எனக்கு வந்து அப்டேட் பண்ண தெரில. இங்கிலீஷ் பேசுவேன், அரபி பேசுவேன், இங்கே என்ன சொல்கிறது, ஹிந்தி பேசுவேன், தெலுங்கு பேசுவேன், மலையாளம் பேசுவேன், எல்லா கண்ட்ராவையும் பேசுவேன். ஆனால் இந்த ஃபோனில் நோன்றதே எனக்கு தெரியாது. என்ன பண்ணலாம்? இல்லைன்னா 1000 வீடியோ போட்டு விட்ருப்பாங்க. ஏங்க, அதாவது நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரில. சீரியஸாக சொல்கிறேன். நினச்சதை, அது எப்படி சொல்லு, எண்ணம்போல் வாழுன்னு அந்த காலத்தில் அதை சொல்லியிருக்காங்க. எண்ணம்போல் வாழுன்னு என்னோடய கான்செப்டே எனக்கு அது பிடிக்காது. எண்ணி எண்ணி வாழ். எண்ணி எண்ணி வாழ்னா தெரியுமா? நாளைக்கு என்ன நடக்கும், நாளை நின்று என்ன நடக்கும், அந்த சாப்பாடு என்ன, ஒரு சோறு இல்லைங்க, ஒரு சோறு கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதை பார்த்து பார்த்து சாப்பிடு, பார்த்து பார்த்து வாழ். இதுதான் எண்ணி எண்ணி வாழ்வது. எண்ணம்போல் வாழ்க்கைனா என்ன தெரியுமா? நாளைக்கு நான் இப்போ எப்படின்னா நான் மகாராஜான்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டே படுத்துக்கலாம். அது எப்படி எண்ணம்போல் வாழ முடியுமா? அப்படி கிடையாது. எண்ணி எண்ணி வாழ். இது என்னோடய கான்செப்டு. இது பொண்ணுங்க, வரலாறு திருப்பி பேசுகிறது தானே வரலாறு. நான் எப்படி சொல்ல, பிறந்துட்டேன்ப்பா. நான் ஏதோ பிறந்துட்டேன். எங்கள் அம்மா அப்பா எப்படியோ என்னை பெற்று விட்டாவோ நான் வளர்ந்துட்டேன். அது என்ன கன்றாவின்னு எனக்கு தெரியல. இப்போ வரைக்கும் அது எனக்கு பிறந்த ரட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் 10ஓட 11 நான் சாகவும் மாட்டேன், சாவ விரும்பவும் மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நான் பிறந்த பிறப்புக்கு கரெக்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் சாவேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அந்த வாழ்க்கையை வாழ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கன்னா என்ன, போராட்டமோ இதோ அதெல்லாம் கிடையவே கிடையாது நண்பர்களே. சத்தியமாக அது கிடையாது. இயற்கையான சாப்பாடு. இயற்கையான சாப்பாடு என்ன? உன் வீட்டில் உள்ளதை சாப்பிடு, நல்லா சாப்பிடு, நல்லா பயிற்சி பண்ணு, ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இரு. இன்னும் வந்து எப்படி சொல்ல, ரொம்ப பேசுகிறதுக்கு இருக்குது. அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகேவா? நன்றி, வணக்கம்.